ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் 2 வகையான வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. வெஜ் ரொம்ப பிடிச்சவங்க, அடிக்கடி வீட்டில் வெஜ் சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ரெசிபியுமே நிச்சயமாக பிடிச்ச மாதிரியான இருக்கும். ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப 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 பிடிச்ச மாதிரி இருக்கும். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப கஷ்டமாக கிடையாது. வீட்டில் வந்து இருக்கிற காய் வச்சு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் ஒரு அரை மூடி தேங்காயில் அதில் ஒரு பாதி அளவுக்கு தேங்காய் வந்து பல்லாக கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து கொரப்பாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற 2 டிஷ்மே தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இருந்தால் போதும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது 2 சேர்த்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. அதை வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும். ரொம்ப வந்து முழுமையாக அந்த கலரெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அந்த வதங்குற அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த டிஷ் வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம் கூட, ரச சாதம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 கேரட் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கேரட் பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு கட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண பீன்ஸ் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஒரே மாதிரி கேரட் பீன்ஸ்லாம் வச்சு பொரியல் மட்டுமே செஞ்சோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டிஃப்ரெண்ட்டாக கூட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் அதுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து காய் வந்து கொஞ்சம் நேரம் நமக்கு வேகணும். ஏன்னா வந்து கேரட்டாக இருக்கட்டும், பீன்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் வந்து வெந்துருச்சு அப்படின்னா, ரொம்ப முழுமையாக இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வேகிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு அதை வந்து நான் வந்து ஒரு சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு நிமிஷம் வேக வைக்கிறேன். அந்த காய் வெந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து கூட்டு கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். இப்போ இந்த அளவுக்கு வந்து காய் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியும் பாருங்கள். நல்லா காய் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா கலந்து விட்டோன்னா நம்ம சேர்த்த தண்ணி வந்து எதுவுமே இல்லை. பார்க்கும்போது தெரியுது இல்லையா, இந்த அளவுக்கு காய் வெந்துருச்சு அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வத்திருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு, சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா 3 ஸ்பூன் கூட நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் சில பேருக்கு கூட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பருப்பு இந்த மாதிரி நல்லா ஒரு 75% நல்லா வெந்துடணுங்க. வெந்ததுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் கூட சேர்த்து கலந்து விடும்போது நல்லா மசிஞ்சிரும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி காய் கொடுக்கும்போது இதில் உள்ள சத்துக்களும் போகும், அந்த பருப்போட நல்ல ப்ரோட்டீன் சத்து அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால நம்ம வந்து அடிக்கடி வீட்டில் வந்து காய்கறி செய்யும்போது அதை கூட்டாவோ இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேறு டிஷ்ஷாவோ செஞ்சு எப்படியோ உள்ளே வந்து சத்துக்களை நம்ம கொடுத்துடணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பருப்பு வந்து காய் எல்லாத்துக்கூடவுமே நல்லா வந்து கலந்துருச்சுங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம தேங்காயும் சீரகமும் நல்லா வந்து கொரப்பாக தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த கூட்டு பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம். அதே மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரிலாம் அப்படி பண்ணாமல் கொரப்பாக அரைச்சி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, வயசானவங்க சப்போஸ் வந்து நல்லா மெண்டு சாப்பிட முடியலை அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட கையில் மசிச்சுட்டு சாப்பிட்ற அளவுக்கான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கூட்டு. அதனால் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அது பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும்.
ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு வெஜ்ஜில் நம்ம கேரட் பீன்ஸ் வச்சு ஒரு கூட்டு பார்த்தாச்சுங்க. இது சைவ பிரியர்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு கூட்டு. இதை வந்து அவங்க ஒரு வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், இல்லை சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்து கூடவும் சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பீன்ஸை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிவிட்டு, அதாவது இது வந்து அவியலுக்கு நம்ம எந்த மெத்தடில் கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பீன்ஸு கேரட்டு ரெண்டுமே ஒரு 1/4 கப்பு. அதே மாதிரி வெள்ளை பூசணி வந்து நான் 1 கப் அளவுக்கு கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். வெள்ளை பூசணி சேர்த்து நிறைய பேர் வந்து அவியல் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அடிக்கடி வெள்ளை பூசணி வச்சு அவியல் பண்ணுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி வர ஆரம்பிக்கும் பூசணியிலேருந்து. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலக்கணும். கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இதுவுமே ஒரு பாதி அளவு வந்து காய் வந்து வெந்துடும். அந்த அளவுக்கு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போதும். உப்பு நிறைய வேண்டாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கும் போதே அந்த உப்போட டேஸ்ட்டு வந்து காயில் வந்து இறங்கிரும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஒரு டிஷ் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணியும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு சிம் பண்ணி வச்சுட்டு 1 நிமிஷம் வேக வைக்கிறேன். வெந்துட்டுருக்க டைங்களில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி, அதாவது ரொம்ப நைஸ் ஆகிடக்கூடாது. அவியலுக்கெல்லாம் எப்படி கொரப்பாக அரைச்சிக்குவோமோ அந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஆனால் தண்ணி சேர்த்து தான் நான் அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்ச காய் வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த கண்ணாடி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அப்புறம் சீரகம்லாம் நம்ம தேங்காயெலாம் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிடாதீங்க, அப்போ அது அவியல் மாதிரி இருக்காது. இந்தளவுக்கு அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு லைட்டாக மட்டும் நான் வெள்ளை பூசணி சேர்த்ததுனால லைட்டாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் பிடிக்காதவங்க நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒயிட் கலரில் எனக்கு அவியல் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து அதை அப்படியே விட்டுறலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமாவே நமக்கு அந்த தேங்காய் சீரகமெல்லாம் அரைச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்த்து கலப்போம் பார்த்திங்களா, அப்போவே ஒரு சூப்பரான நமக்கு வாசனை வரும். அது லைட்டாக அடுப்பை கம்மி பண்ணி வேக வச்சுருக்கேன். அது வெந்துட்டுருக்கட்டும் லைட்டாக. இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வந்து டபடபன்னு வெடிக்க விட்டுறணுங்க. இந்த மாதிரி வெடிக்கும்போது ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தாளிப்பு சேர்த்து அவியல் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து அந்த சின்ன வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சமாக சீரகம் போடுறேன். அது லேசாக அப்படியே அது பொரிஞ்சு அந்த ஃப்ளேவர் மட்டும் வரும் பார்த்திங்களா, அதுவே போதும் நமக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் சீரகம்லாம் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நேரம் மாறிடும். அதனால் லாஸ்ட் அந்த தாளிப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் சீரகம் போட்டு அது லேசாக அப்படியே பொரியும் பாருங்கள். அப்போ ஒரு ஃப்ளேவர் வந்து சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். அந்த வெஜிடேரியன் விரும்புகிறவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுங்க. அதை வந்து தாளிப்பு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போடும்போது அந்த ஒரு ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த சீரகம் பொரியும் போதான அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும், பியூர் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து பயங்கரமாக ரசிப்பாங்க. அந்த ஸ்மெல்லை சூப்பராக அவங்களுக்கு பிடிக்குங்க. அதை வந்து அப்படியே இந்த அவியலில் சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சூப்பரான அவியல். இதை வந்து எல்லா லஞ்சுக்கே இது வந்து சாப்பிட்டுக்கலாம். இதை இன்னும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூடலாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான சாப்பாடு, நீங்கள் வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. 2 ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டிஷ்ஷுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பியில் உங்கள் கூட நான் மீட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.